கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. மத்தியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா ஒரே ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக அமையணுங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு 2 சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காகலாம் போயிட்டா கூட்டணி இல்லை. இந்த எங்களுடைய அஜெண்டாக்கள் நம்ம இந்த கூட்டணி சேரும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாத காலம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களை தேர்தலுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு பல்வேறு கூட்டங்களையும் ஆலோசனைகளையும் நடத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில் மக்கள் நீதி மையமும் அவசர செயற்குழு கூட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு வராங்க. இப்போ நம்ம சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் தலைமை அலுவலகத்தில் தான் இருக்கிறோம். மக்கள் நீதி மையம் தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்து எந்த கூட்டணியில் இணைந்து எப்படி நம்ம தேர்தலை சந்திக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் வியூகம் என்ன, மக்கள் நீதி மையம் எந்த கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆண்டு தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மையம் முதல் முறையாக 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதில் தனித்து போட்டியிட்டு 3.7 வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாங்க. அதற்கு அடுத்தாக 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் தலைமையில் கூட்டணி அமைச்சு அதில் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் பாரிவேந்தர் அவர்களின் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்திச்சு அதில் ஒரு 2.7% வாக்குகளை மக்கள் நீதி மையம் பெற்றிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் சந்திக்கக்கூடிய 3வது தேர்தல் தான் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் வேறொரு புதிய வியூகத்தை மக்கள் நீதி மையம் அமைச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, நம்ம தலைமையில் கூட்டணியோ தனித்து போட்டியிடுவதோ இனியும் நமக்கு கை கொடுக்காது, நம்ம வளர்ச்சிக்கும் நம்மளுடைய கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அது உதவாது அப்படின்றத அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால பெரிய கட்சிகளோடு திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நம்மளை அங்கம் வகிச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாகவே அவர்களுடைய அணுகுமுறை பெரிய மாற்றம் தெரிஞ்சு 2019 2021 திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் அப்படின்னு சொன்ன மக்கள் நீதி மையம் 2021 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவோட ஒரு நட்புறவோட செயல்பட்டாங்க. காங்கிரஸ் கட்சியோடைய அடிக்கடி போய் சந்திப்பது, ராகுல் காந்தி முன்னெடுத்த பாரத் ஜோடோ யாத்திரையில கமல்ஹாசன் அவர்களோடு பங்கு பெற்றது, ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய அணுகுமுறை மொத்தமாகவே மாறிடுச்சு. மக்கள் நீதி மையம் இதுவரைக்கும் 2 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் தனிச்சியும் 2021 மக்கள் நீதி மையம் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைஞ்சது. இந்த முறை இன்னொரு கட்சியினுடைய தலைமை ஏற்க மக்கள் நீதி மையம் தயாராகிவிட்டதா? அதாவது இப்போ சாரோட கொள்கைகளை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவருடைய கொள்கைகளுக்கு சூட் ஆகிற மாதிரி கூட்டணி தான் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக எங்களுடைய கொள்கைகளில் சார்ந்து வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் அணுகலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்க சொல்லி எங்களுக்கு இன்றைக்கி பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த குழு கிரியேட் ஆன உடனே கண்டிப்பாக அவங்க இந்த கூட்டணி பற்றியான யார் கூட வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிடுவோம். மேம், திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு மோட்டோவாக இருந்துச்சு. இப்போ நம்ம திமுக கூட்டணி ஒருவேளை சூஸ் பண்ணுற பட்சத்தில் அவங்க நம்மளுடைய கிரைட்டீரியாவுக்கு உள்ளே வரும் பட்சத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு அது ஒரு பின்னடைவாக போகும்னு கருதுறீங்களா? தொண்டர்கள் அதில் அயற்சி அடைஞ்சிட மாட்டாங்களா? நம்ம திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுருக்கிறோம், ஒருவேளை திமுக அரசியல் கட்சிகளை நம்ம கூட்டணிக்குள்ளே வரும்போது அது ஒரு பின்னடைவாக போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களுக்காக இப்போ யார் என்ன விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ அந்த விஷயங்களை எந்த கட்சிகள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் யார் அதை ரொம்ப கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்து அதுதான் நம்ம தலைவர் சூஸ் பண்ணுவார். கண்டிப்பாக அதில் நம்பிக்கை வைக்கலாம். கண்டிப்பாக மத்தியில் பார்த்திங்கன்னா 10 வருஷமாக ஒரே ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக அமையணுங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரே கட்சி ஆண்டுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தென்படாமல் போகலாம், அட்ரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அது தமிழகத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த சேஞ்ச் இங்கேருந்து காமிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் நீதி மையத்துடைய. தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கருதுறீங்க?
அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும். மாற்று தேவை இருக்குது அப்படிங்கிறது நேஷ்னல் லெவலில் நம்ம பார்க்குறோம். அதை வந்து லோக்கலில் நம்ம தமிழகம் ஃபஸ்ட்டு காமிக்கும்னு நம்புகிறோம். 2021க்கு பிறகு தங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிட்ட மக்கள் நீதி மையம் மாநிலத்தில் திமுக கூட்டணிக்கும் போகலை, தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கும் போகலைன்றது ஒரு பெரும் கேள்வியாகவே நீட்டிட்டு இருந்துச்சு. இது பற்றி நமக்கு விவரம் அறிந்தவர்கள் சொல்லும்போது மக்கள் நீதி மையமும் அதன் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா தொகுதி பங்கீடுகள், எந்த தொகுதி எத்தனை தொகுதி என்பதெல்லாம் தெளிவாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கூட்டணிக்குள்ளே போகணும். இதுதான் அவங்க அமைச்சிருக்கிற ஒரு முக்கிய வியூகமாக இருந்துச்சு. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இணையறதுல ஒரு சின்ன செட்பேக் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 2023 மே மாதத்துக்கு பிறகு மதுரை, தென் சென்னை, கோவை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம போட்டியிடணும்னு மக்கள் நீதி மையம் கட்சி விரும்புது. அதை திமுக கிட்ட அவங்க வைக்கிறப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தான் தருவதற்கு முன் வருவதா ஒரு பதில் சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறது. அதிலும் எந்த தொகுதியை மக்கள் நீதி மையத்துக்கு தருவோன்றத உறுதியான பதிலை வந்து திமுக மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கல அப்படின்றதுனால தான் அந்த கூட்டணி அமைகிறதுல தொய்வு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில தான் மக்கள் நீதி மையத்தினுடைய அவசர செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் தலைமையகத்தில் நடந்திருக்கு. இதுல கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறாங்க. கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து பல்வேறு தேர்தல் ரீதியான பல்வேறு ஐடியாக்களை வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. சார் வணக்கம். அவசர செயற்குழு கூட்டம் வந்து மக்கள் நீதி மையம் நடத்தி முடிச்சிருக்கு. கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன? எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில குழுக்கள்லாம் போட்டிருக்காங்க சில கட்சியில். அப்படி பார்க்க நம்ம கட்சியுடைய தொடக்க கூட்டம் இந்த கூட்டம். நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது அந்த வகையில் வந்து நம்மளுடைய கட்சியுடைய சுயத்தை 6 வருஷம் முந்தைய ஆரம்பிச்சு இந்த கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு இல்லையா, சில எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய தலைவருடைய பாதைக்கு புறம்பா இல்லாத ஒரு கூட்டணி அமையுமானால் அந்த கூட்டணி சீர்றதுக்கு தயாராக இருக்கும். அது அமையலைன்னா தனிச்செடுக்கவும் தயாராக இருக்கணும். ஸோ இதை பற்றி பேசுவதற்கு ஒரு குழு போட சொல்லியிருக்காரு. கட்சியின் நிர்வாக குழு அந்த குழுவை அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அந்த குழு அமைக்கப்பட்டு தலைவர் ஒப்புதலோட அந்த விஷயங்கள் பேசுவாங்க. ஓகே. 2021க்கு பிறகாகவே திமுகவோட ஒரு நல்ல நட்புறவு தான் மக்கள் நீதி மையம் இருக்குது. ராகுல் காந்தியோட பாத யாத்திரையில் பங்கேற்றது, ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்ததை பார்க்கும்போது மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணைய போகுன்ற பேச்சு வந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் இணைய போவதற்கான சாதகமான சூழல் இருக்குது. காரணம், நம்ம பிஜேபி கூட்டணிக்காக எதிரானவர்கள் அவர் வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியோட உறவு இருக்குது. அவங்க காங்கிரஸ் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதை நோக்கிய பயணம் இருக்கு இல்லையா, அந்த பயணம் எங்களை இழந்து விடாத பயணமாக இருக்கணும். எங்கள் தலைவர் கொள்கை இழந்து விடாத பயணமாக இருக்கணும். ஒரு 2 சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காகலாம் போயிட்டா கூட்டணி இல்லை. இந்த எங்களுடைய அஜெண்டாக்களும் அந்த கூட்டணி சேரும். நாங்கள் எதிர்பார்க்குற கொள்கைகளும் அந்த கூட்டணியுடைய அது தொடக்க நிலை அறிவிப்பில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் சரியாக வருமான கூட்டணி இல்லைன்னா நாங்கள் தனிச்சு நிற்கவும் சரியாக இருக்கணும். ஏன்னா அரசியல் மாற்றம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. கடந்த காலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுக்க மகளிர் உதவி தொகையாக இருக்கட்டும், வேளாண்மை மண்டலத்தை வந்து மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய தீர்மானமாக இருக்கட்டும், கிராம சேவை, ஏரிய சபை, இது எல்லாத்துலேயும் முன்முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆட்சிக்கான அது வலு இல்லாவிட்டாலும் எங்களுடைய கொள்கைகள் பூரா இன்றைக்கி தன்னுடைய தேர்தல் அறிக்கை இடம்பெறாத கட்சி இந்தியாவில் கிடையாது. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட கொள்கைகள் நாங்கள் கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கூட்டணிக்கு போகும்பொழுது மக்களுக்கு சார்பான, மக்களுக்கு சௌரியம் செய்யக்கூடிய கூட்டணி அது இருக்கணுங்கிற எங்களுடைய கோரிக்கைகள், கொள்கைகள் சொல்லுவோம். அதை பேசுறது ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழு அமைச்சதுக்கப்புறம் ஆனால் பாஜகவுக்கு மாற்று கூட்டணி எங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. நீங்கள் சொல்லும்போது மக்கள் நீதி மையம் தனித்தும் நிற்கலாம், கூட்டணிகள் நிற்கலாம், அது பின்னாடி தான் தெரியும்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம், நிச்சயம். இந்த குழுவினுடைய முயற்சிகளும் அந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுதுங்க பொறுத்து அந்த முடிவு இருக்கும். இந்த முடிவே ஒரு சில விமர்சனங்கள் எழுப்புது. அதாவது திமுக கூட்டணியிலையோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற கூட்டணியிலையோ மக்கள் நீதி மையத்துக்கு உரிய இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு கிடைக்காதனால ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்படியான அறிவிப்பை பண்ணியிருக்கிறீங்கன்ற விமர்சனம். வேறு சில ஒரு சீட்டுக்காக போக போகிறான்னு ஒரு யூகத்தோட போயிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த யுகத்துக்கு மாறுவாங்க இந்த விதத்தில். ஆனால் உண்மை என்னன்னா, மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி, அவர் சொல்றது பாராளுமன்றத்தில் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒலிக்க வேண்டும் பாரு. அப்போ அதற்கான சூழலை நோக்கி போகும்பொழுது வாய்ப்பு சரியாக கௌரவத்தோடையும் நம்மளுக்கு உடன்பாடு, நாளைக்கு உங்களை மாதிரி ஊடகத்திலேருந்து இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி இல்லாத ஒரு கூட்டணி அமையலைனா கூட தனிச்சு நிற்கவும் தயாராக இருக்கிறது. அது இதை வந்து நம்ம இன்னைக்கு தனிச்சு நிற்கிறோம்னு முடியாது சொல்லக்கூடாது. கூட்டணி இருக்க போகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கான விஷயங்கள் பேசினா கூட்டணி ஒத்த கருத்து மட்டும் பத்தாது, அது தாண்டிய சில நடவடிக்கைகள் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது நிச்சயமாக இருக்கும். இறுதியான ஒரு கேள்வி, ஒருவேளை மக்கள் நீதி மையம் எந்த கூட்டணிக்கு செல்லும் பட்சத்திலும் அது ஒரு தொகுதியில் சுருங்கிறாதுன்னு பார்க்கலாமா?
இல்லை, மக்கள் நிமித்தோட குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதினா இப்போ நான் எத்தனை டிமாண்ட் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், 3% ஓட்டோடு வந்தால் மக்கள் நல கூட்டணி 8 இடங்கள் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே 3% ஓட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய தலைவர் பிரச்சார வலிமோடு இருக்காரு. ஸோ பேசும்பொழுது குழு பேசும். ஸோ இந்த செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விசாரித்தோம். இதை பொறுத்த வரைக்கும் 2 முடிவுகள் வந்து அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, நம் கொள்கையோடு ஒத்து போகிற ஒரு அணியோட கூட்டணி அமைவது. அப்படி இல்லைன்னா நம்ம தனிச்சு கூட போட்டியிட்டுக்கலாம் அப்படின்ற முடிவை தான் மக்கள் நீதி மையம் எடுத்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடுகிறோம் அப்படின்ற முடிவை எடுக்க கூட நாங்கள் தயங்க மாட்டோம்னு சொன்னாலும் கட்சியின் உள் விவகாரம் அறிந்த சிலர் நம்ம கிட்ட சொல்றது வந்து, நிச்சயமா நம்ம திமுக கூட்டணியில தான் இணைய போறோம். திமுக கூட்டணியில முறையான ஒரு உடன்பாடு, தொகுதி ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிகிறப்போ நிச்சயமா திமுக கூட்டணியில தான் நம்ம இருப்போம். மேலும் இந்திய கூட்டணியாக இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கூட்டணியிலும் மக்கள் நீதி மையம் அங்கம் வகிக்கும் அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. இன்னுமுமே நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய கான்கிரீட்டான ஒரு முடிவை மக்கள் நீதி மையம் எடுக்கல. நம்ம கிட்ட பேசின சில செயற்குழு உறுப்பினர்கள் சொன்னதே, இதுவே கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4-5 மாசத்துக்குள்ள வந்துடும். அப்போ 4-5 மாசத்துக்கு முன்பே கூட்டணியை இறுதி செஞ்சாதான் களத்தில் போய் நம்ம பணியாற்ற முடியும். எந்த தொகுதின்னு தெரிஞ்சாதான் அதற்கேற்ற மாதிரி வியூகங்கள் அமைச்சு நம்ம அதில் பணி செய்ய முடியும். ஆனால் இன்னமுமே நம்ம வந்து எந்த தொகுதின்றதை டிசைட் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் போக வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மக்கள் நீதி மையம் கட்சியில் ஒரு சில அதிருப்திகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் முழுக்க அவருடைய பணிகள் கட்சி சார்ந்ததாக இருக்கணும். அடிக்கடி கட்சி அலுவலகம் வரணும், மக்கள் போராட்டங்களை போய் சந்திக்கணும், தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்லணும். அப்பந்தான் தொண்டர்கள் வந்து ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சினிமாவிலையும் ஆக்டிவா இருக்காரு, பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லையும் ஆக்டிவா இருக்கிறாரு, கட்சியையும் பார்த்துக்கிறார். இப்படின்னு 3 பக்கமும் கால் வைக்கிறது வந்து ஒரு கட்சிக்கு சரியா இருக்காது. ஆகவே தேர்தல் முழுமைக்கும் அவர் வந்து கட்சி பணிகளை தான் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்றதான் இவ்வளோ நாள் பேசு பொருளாக இருந்துச்சு. ஆனால் இந்த செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்னு மக்கள் நீதி மையம் அறிவிச்சிருக்கிறத சில அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுகவோடு தொகுதி உடன்பாடு முடிவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஸோ நாங்கள் உங்களை மட்டும் நம்பி இருக்கல, தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கும் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறது வந்து யாரோடு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறார்களோ, அதாவது திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்ட்ட ஒரு டிமாண்டை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுவதாக சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையம் கட்சியினர்கிட்ட பேசும்போது நாங்கள் ஒரு தொகுதியோடு நிற்கப் போவது இல்லை என்பதையும் சூசகமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, திமுக கூட்டணியில் எப்போ சேர போகிறாங்க, இந்திய கூட்டணியில் எப்போ சேர போகிறாங்க, எத்தனை தொகுதிகள் பெற போகிறாங்க, எந்த தொகுதிகளில் நிற்க போகிறாங்கன்ற பல்வேறு கேள்விகளாகவே இன்னமும் இருக்குது. எப்போது பதிலளிக்க போகிறது மக்கள் நீதி மையம்னு தெரியல. தொடர்ந்து காத்திருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் விகடனோடு. நன்றி. கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Be enchanted by a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.